Welcome back to our channel. So இப்போ நம்ம mensuration 2D partல part 10 தான் நம்ம பார்க்க போறோம். So ஒவ்வொரு ஷேப்பா நம்ம பார்த்துட்டே வரோம். So இது வரைக்கும் பார்க்காதவங்க தெளிவா அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. mensuration-ல இருந்து அதிகமான क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல formulas ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஃபார்முலா கான்செப்ட்ல வரக்கூடியதை நம்ம ரெகுலரா பிராக்டீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். இப்போ பார்ட் 10ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு ஷேப் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரே ஒரு ஃபார்முலா தான் டைரக்டாவே அந்த டேட்டாஸ்ங்கிறது இருக்கும். ரொம்ப ரேர் தான் அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது. ஓகே? ஸோ அப்போ இந்த ரெண்டு பார்ட்டுமே ஒரே இதில் பார்த்துடலாம். என்ன ரெண்டு ஷேப்? சரிவகம், ட்ரபீசியம், அடுத்து நாற்கரம். ஓகே, குவாட்ரிலேட்டரல். இந்த ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். இதோட ஷேப் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு 3 கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த சாய் சதுரம், அந்த பேருன்னு பார்க்கும்போதே சாய் சதுரம், சரிவகம், இதோட ஷேப்லாம் என்ன, அதே போல் நாற்கரம், இதோட ஷேப்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. இப்போ நம்ம சாய் சதுரம் அப்படின்னா சதுரம் வந்து அப்படியே சாஞ்சிருக்கும். இதான் நம்ம சாய் சதுரம்னு சொல்கிறோம். சரிவகம் அப்படிங்கிறபோது ரெண்டு இணை பக்கங்கள் இருந்து இந்த வேல்யூ இந்த ஒரு ரெண்டு ஷேப் மட்டும் அப்படியே மாறுபடும். இதுதான் வந்து சரிவகம். அதே இது நாற்கரம்ங்கிற போது நம்ம அந்த சரிவகத்துக்கு இணை பக்கங்கள் இப்போ இது எப்படி இருக்கோ அதுக்கு இணையாக தான் இந்த மாதிரி இருக்கலாம். லென்த்து வேறுபடலாம். ஓகேவா? அதோட நீளம் வந்து வேறுபடலாம். ஆனால் ரெண்டுமே என்ன ஒரு இணையாக இருக்கும். இப்போ ட்ரெயின் பார்த்தோம்னா ரெண்டு ட்ராக்குமே அப்படியே ஒரு இணையாக இருக்கும்ல, அது மாதிரி தான் நாற்கரங்கிற போது அந்த இணையாக இருக்க அந்த இது தேவையில்லை. இப்போ ஒன்று இப்படி இருக்கலாம், இன்னொன்று எப்படி வேணா இருக்கலாம். 4 பக்கங்களுமே வந்து வேறு அளவாக இருக்கலாம். இதுதான் வந்து எதுக்குரியது? நாற்கர ஷேப்பு. ஸோ இந்த 3க்கு டிஃப்ரென்ஸ் நல்லா புரியுதுங்களா? ரைட். இப்போது நம்ம சாய் சதுரம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 இதான் வந்து இதோட பரப்பளவு அப்படின்னு பார்த்துட்டோம். சரிவகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதுக்கும் பரப்பளவு எப்பவுமே 1/2 வரும். h இன்ட்டு a ப்ளஸ் b இதுதான். இப்போ அந்த a ப்ளஸ் பிங்கிறது ரெண்டு பக்கம், ஏங்கிறது ஒரு பக்கம், b அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஓகே, அந்த ரெண்டு பக்கம் கொடுத்துருவாங்க. அடுத்து இதற்கான ஹைட் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 வேல்யூ இருந்தாவே போதும், அதற்கான சரிவகத்துக்கான பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதே போல் நாற்கரம் எடுத்துருவோம். ஏன்னா கண்டிப்பாக அந்த சரிவகத்துக்கும் நாற்கரத்துக்கான ஃபார்முலா தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதில் எது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும், எது வெளியில் வரும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் அது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதனால தான் நான் ரெண்டையுமே ஒரே கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்கே நாற்கரத்துக்கான ஃபார்முலா 1/2 இன்ட்டு டி இன்ட்டு, ஓகேங்களா, டி இன்ட்டு h1 ப்ளஸ் h2. ஓகேவா? இங்கே ரெண்டு ஹைட் வேல்யூ தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். ஓகேவா? இங்கே காமனாக ஒரே ஒரு ஹைட் தான் இருக்கும். இப்போ இந்த நாற்கரத்தில் அது என்ன ரெண்டு ஹைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டயகோனல் இந்த ஒன்று மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் டி அப்படின்னு காமனாக ஒரே ஒரு டயகோனல் எடுத்துக்குவோம். இது ஹைட்டு வேறு மாதிரி இருக்கும், h1. அதே போல் இங்கேயும் வந்து ஹைட்டு வேறு மாதிரி இருக்கும், இது h2. அப்போ ரெண்டு ஹைட் வேல்யூ நாற்கரத்துக்கு இருக்கும். ஓகேவா? ரைட். அதோட டயகோனல் ஒரே ஒரு வேல்யூ. இதுதான் நாற்கரத்துக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் என்ன மாதிரி டேட்டாஸ் கொடுக்குறாங்க, நம்ம அதை எப்படி சிம்ப்ளை பண்ண போகிறோம், ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஷேப்லாம் ரொம்ப ரேர் தான் கொஸ்டின் கேட்குறது. அப்படியே கேட்டாலுமே இந்த டைரெக்டாக இந்த டேட்டாஸ் வந்து அந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சரிவகம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு சரிவகத்தில் இணையற்ற பக்கங்கள் சமம் எனில் அது ஒரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன இணையற்ற பக்கங்கள்? இப்போது நம்ம இணை பக்கங்கள்ங்கிறது இதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இணையற்ற பக்கங்கள் அப்படின்னா இந்த ரெண்டு தான். இதுதான் வந்து இணையற்ற பக்கங்கள். ஒன்று பெருசாக இருக்கலாம், இன்னொன்று சின்னதாக இருக்கலாம். எப்படி வேணால் வந்துட்டு அதோட வேல்யூ இருக்கலாம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த இணையற்ற பக்கங்களே சமமாக இருந்தால் எப்படி, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எப்படி வந்து சேம் இந்த மாதிரி இருக்கிறது கரெக்டாக இதுவுமே சமமாக வந்துடும். இதுவுமே இதுக்கு ஈக்குவலாக வேல்யூ இதே தான். இப்போ இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் அதே 5 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ இந்த இணையற்ற பக்கங்களும் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இரு சமபக்க சரிவகம். ஓகே, இரு சமபக்க சரிவகம். இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உயரம் 5 சென்டிமீட்டர், இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பு காண்க. ஃபர்ஸ்ட் என்ன ஷேப்னு தெரிஞ்சுக்கணும், சரிவகம். சரிவகத்துக்கூட பரப்பு அப்படின்னு கேட்கும்போது a = 1/2 இன்ட்டு h இன்ட்டு a ப்ளஸ் b. ஓகேவா?
இப்போ ஒரு சரிவகத்துக்கு இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்னங்க சார் வரும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிவகம் அப்படிங்கிறபோது இப்போ நம்ம சரிஞ்சு விளையாடணும் அப்படின்னா ஒரு ஹைட் இருக்கணும். ஓகே, அந்த ஹைட் இருந்தால் தான் அப்போ ஹச் வேல்யூ நம்ம ப்ராக்கெட் வெளியில் அப்படின்னு நோட் பண்ணலாம். அதே இது நாற்கரம் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இடத்துல டி வரும், டயகோனல் மூளை விட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, 4 வெவ்வேறு மூளை விட்டம் இருக்கும், அப்போ டி வெளியில் வரும், H1 + H2 இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மெயினாக இதை ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, அடுத்து கன்ஃபியூஸ் எல்லாம் வந்துடும். ஓகேவா, ரைட். இப்போ நம்மளுக்கு தேவையான 3 டேட்டா இருக்கும் பாருங்கள். உயரம் 5 சென்டிமீட்டர், அப்போ 1/2 × 5. அடுத்து இணை பக்கங்கள் முறை 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர், அப்போ 8 + 10. வேல்யூ என்ன, 1/2 × 5 × 8 + 10 18. இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 9 × 5 45. அப்போது 45 சதுர சென்டிமீட்டருங்கிறதா அதற்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். இணைப்பக்க அளவுகள் 12 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இந்த ஏபி வேல்யூ இங்கே இருக்குது, உயரம் ஹச் வேல்யூ இங்கே இருக்குது, சரிவத்தோட பரப்பு கேட்குறாங்க. இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஆர்வமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆன்சர்லாம் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். ரொம்ப சிம்பிளானதான், ஆனால் சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பரப்பளவு 140 சதுர மீட்டர். இணைப்பக்க அளவுங்களோட கூடுதல் 10 மீட்டர். நம்மளுக்கு இணைப்பக்கங்களோட அளவு தனித்தனியாக இருந்தாலுமே கூட நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆட் பண்ணிடுவோம். அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்க அந்த தனித்தனியான வேல்யூ தேவையில்லை, கூடுதலே அவங்க கொடுத்துட்டாங்க டைரெக்டாக. ஓகேவா, அப்போ நம்ம தனித்தனியாக வேல்யூ இல்லையே அப்படின்ட்டு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக கூடுதலே நோட் பண்ணிடலாம். அவங்க பரப்பளவு கொடுத்துட்டு சரிவத்தோட உயரம் என்னன்னு கேட்குறாங்க. எப்பயும் போல் ஃபார்முலா என்ன, ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதிருங்க. சரிவத்துக்கான பரப்பு 1/2 × H × A + B. இப்போ வேல்யூ என்ன, பரப்பளவு 140, 1/2 × ஹச்சோட வேல்யூ தான் கேள்வி கேட்டிருக்காங்க. 2ஓட கூடுதல் அவங்க 10ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போது இங்கே நீங்கள் ரொம்ப சிம்பிளானதான், நீங்கள் இந்த 2ஐயும் 5ஐயெல்லாம் நீங்கள் அடிச்சு கொடுக்க வேணாம். ஓகே, இந்த 0வை மல்டிபிள் இருக்க இந்த 0வையும் இந்த 0வையும் அடிச்சிருங்க. இன்னி 2 என்ன ஆகும், இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ 14 × 5 70. ஓகேங்களா, சாரி 14 × 2 28. 28 இருக்குது, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே கான்செப்ட் தான், கொஞ்சம் நம்பர் பெரிய நம்பராக இருக்குது. ஆன்சர் கிடைக்கிறதும் உங்களுக்கு டெசிமலில் கிடைக்கலாம். ஒரு சரிவத்தோட பரப்பு 960, அதன் இணை பக்கங்கள் 40 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் எனில் இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க. அப்போ இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னா அதே உயரங்கிறதான். 2 இணைப்பக்கம் இருக்குது, அதுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னா ஹச் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரைட். எப்பயும் போல் A = 1/2 × H × A + B வேல்யூ நோட் பண்ணலாமா. இது 960 பரப்பு, 1/2 அப்படியே நோட் பண்ணிக்கலாம், ஹச் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். 2 பக்கங்களோட கூடுதல் 60 + 40 100. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 0வையும் இந்த 0வையும் நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2 2ஆல் அடிச்சு கொடுக்கும் 2 2 10. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 96 5ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 5 5, பேலன்ஸ் என்ன வரும் 4 46 அப்படின்னா 8 5 40, பேலன்ஸ் 9 5 45. ஓகேங்களா, 9 5 45, பேலன்ஸ் 1 வரும். 1 பக்கத்தில் 0 சேர்த்து அப்படின்னா இங்கே பாயிண்ட் வச்சுக்கோம். 10 10ல் 2 5 இருக்குது, அப்போ 19.2ங்கிறதா அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு சரிவத்தின் உயரம் மற்றும் பரப்பு முறையே 12 சென்டிமீட்டர் 102 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த சரிவகத்தின் ஒரு இணைப்பக்கத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு இணைப்பக்கத்தின் நீளம் என்ன, இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டா கவனிங்க. இப்போ ஃபார்முலா 1/2 × H × A + B. கொடுத்துருக்க டேட்டா ஒன்று உயரம் 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்களா, ஸோ சப்ஸ்டிட் பண்ணிடலாம் 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அடுத்தது பரப்பு 102, அப்போ பரப்பு 102 நோட் பண்ணிடலாம். ஒரு பக்கத்தோடது 8ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கத்தோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி சிம்பிளை பண்ணலாம், இப்போ 2 இங்கே 6ஆல் அடிச்சு கொடுத்துடலாம். 2ஆல் அடிச்சு கொடுத்தா 6 வரும். நெக்ஸ்ட்டு 6ஆல் அடிச்சு கொடுத்தா 1 6 6, இங்கேயும் 1 6 6, பேலன்ஸ் என்ன வரும் 4 வருமா. 42 அப்படின்னா
7 6 42, 6 42. இப்போது 17 ஈக்குவல் 8 ப்ளஸ் பிங்கிறதா இருக்குது. இப்போ பி மட்டும் வச்சுக்கிறோம், 8 இந்த சைடு கொண்டு போயிடுறோம். அப்போ 17 மைனஸ் 8, 17 மைனஸ் 8 என்ன 9 வரும். 9 அந்த இன்னொரு ஒரு பக்கம். ஓகேவா, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்தோம்ல, பரப்பளவு இங்கே 1586 கொடுத்துருக்காங்க, உயரம் 26 கொடுத்துருக்காங்க. சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் ஒன்றின் அளவு 84 சென்டிமீட்டர் எனில் மற்றொன்றின் அளவை காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ பெரிய நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ நிதானமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கொஸ்டின் என்னென்னு பாருங்கள், ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களின் வேறுபாடு 4 சென்டிமீட்டர். இங்கே நல்லா கவனிக்கணும், இணைப்பக்கங்களோட வேறுபாடு தான் கொடுத்துருக்காங்க, இணைப்பக்கங்களோட கூடுதல்னு கொடுக்கல. இது ஓல்டு கொஸ்டின் தான், 2017 சரி 16 2 டைம் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்க, இணைப்பக்கங்களோட வேறுபாடு தான் கொடுத்துருக்காங்க. அவைகளுக்கிடையான செங்குத்து தூரம், இது ஹைட்டு. செங்குத்து தூரம் அப்படின்னா ஹைட்டு நம்ம எடுத்துக்கலாம் 19 சென்டிமீட்டர். சரிவகத்தின் பரப்பு 475 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் இணைப்பக்கங்களின் நீளங்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரைட். இது ஓல்டு கொஸ்டின் தான். ஓல்டு கொஸ்டினில் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு இருக்க முக்கியமான பாயிண்ட்டே இந்த 1, இணைப்பக்கங்களோட வேறுபாடு 4 சென்டிமீட்டர். அப்போது 2 வேல்யூ இருக்குது அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் 4 இருக்குன்னு தானே. 27க்கும் 23க்கும் டிஃப்ரென்ஸ் 4 வரும். மற்ற ஆப்ஷனாக பாருங்கள், 28க்கும் 22க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன 6 வருதா. அப்போ இது தவறு. 24க்கும் 22க்கும் 26க்கும் பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் 2, அப்போ இதுவும் வராது. 25 டிஃப்ரென்ஸே இல்லை, அப்போ இது வராது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். இது ஆப்ஷன்லேயே நீங்கள் கரெக்டாக யோசித்துக்கலாம், எக்ஸாம்களில் டைம் சேவ் பண்ணலாம். சார் ஒருவேளை 2-3 ஆப்ஷன் டிஃப்ரென்ஸ் 4ன்னு வந்துச்சு என்ன பண்ணுறது. அப்போ தான் நம்ம நார்மல் மெத்தட் எடுத்துக்குவோம். 2 பக்கம் தானே, ஒரு பக்கத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கத்தை எக்ஸ் மைனஸ் 4ன்னு எடுத்துக்கலாம். 2க்குள்ள வேறுபாடு அப்படிங்கிற வந்துருமா. அப்போ ஒன்று எக்ஸ்ன்னு இருந்தால் இன்னொன்று எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு இருக்கும். ஆர் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு கூட நீங்கள் வைக்கிறதாலும் வச்சு அதுக்கேற்ற அப்படி ஏ வேல்யூ என்ன பி வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு வேளை நீங்கள் ப்ளஸ்ன்னு கூட வேறுபாடுனால நான் மைனஸ் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்பயும் போல் ஃபார்முலா என்ன பண்ணுவோம், 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி நோட் பண்ணுவோம். பரப்பளவு என்ன, பரப்பளவு 475 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹைட் வேல்யூ 19. இப்போ ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், இன்னொரு வேல்யூ எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா, ரைட். இப்போ நீங்கள் 19ஐயும் 475 தான் அடித்து கொடுக்க முடியும். இப்போ 47ல் எத்தனை 19 இருக்குது, 2 19 இருக்குது. 2 19 என்ன 38 தானே. அப்போ 47ல் 38 போன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 9 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ இங்கே 95ன்னு வருமா. 95ல் எத்தனை 19 இருக்குது, 5 19 இருக்குது. ஓகேங்களா, 5 19 இருக்குது. அப்போ 25ன்னு வந்துருச்சா. ஓகே, இப்போது இந்த 25 நீங்கள் இந்த 2 இங்கே மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 25 × 2 என்ன வரும், 50ன்னு வரும். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ மட்டும் எக்ஸ் ப்ளஸ் மறுபடியும் எக்ஸ் மைனஸ் 4. அப்போது 2x இருக்கா, 2x மைனஸ் 4 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, இதில் இருந்து -4 என்ன பண்ணணும், இந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ என்ன வரும், 50 + 4 54, 54/2 இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஏன்னா இங்கே 2x வந்து இங்கே டிவைடில் கொண்டு வந்துட்டோம். அப்போது இப்போ 27 தான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ 21, அதில் -23. ஓகேங்களா, அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். இப்போது 2-3 ஆப்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் 4ன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், ஒரே ஃபார்முலா தான், அதை வந்து டேட்டா கொடுக்குறத பொறுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் அமௌண்ட்டு வச்சு கேட்பாங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கதிரொலி மறைப்பான் இரு சமபக்க சரிவக வடிவில் உள்ளது. அதன் இணைப்பக்க அளவுகள் முறையே 81 சென்டிமீட்டர் மற்றும் 64 சென்டிமீட்டர். அதன் உயரம் 6 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பை வண்ணமிட 1 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 2 வீதம் ஆகும் செலவு என்ன. இப்போ சரிவக சேப்பு தான். ஓகே, அப்போ ஏ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இதான் அதுக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா. என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1/2 ஹச் வேல்யூ 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போது 6. இதில்
ஏ வேல்யூ 81, பி வேல்யூ 64. இனி நம்ம இதை சிம்பிளை பண்ணி பரப்பளவு என்னன்னு பார்த்துடலாம். இங்கே 3ன்னு வருமா, 81 + 64 145. 145 × 3 தானே, இதுதான் பரப்பளவுக்கான வேல்யூ. 15க்கு 5, நெக்ஸ்ட்டு 1, இன்னும் 12 1, 13க்கு 3 பேலன்ஸ் 1, இங்கே 4, 435ன்னு வருமா. இதுதான் மொத்த பரப்பளவு, மொத்த சதுர சென்டிமீட்டர். இங்கே ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 2 ரூபான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போது இங்கே × 2 என்ன வரும், 400 அப்படியே டபுள் ஆன்சர்னா 800, அப்போ 870 தான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா, வேறு எந்த ஆப்ஷனுமே 800 சம்திங் இல்லை, அது ஒன்று மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சரிவம் கான்செப்டில் கேள்வி கேட்குறத நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு அடுத்தே பாருங்கள், நாற்கர ஷேப்பு வரும். ஓகே, ஸோ இப்போ நாற்கர ஷேப்பில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்தாச்சு. நாற்கரத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, 1/2 × d × h1 + h2. அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் 2 h வேல்யூ இருக்கா, ஒரு d வேல்யூ இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு நாற்கரத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர், எதிர் செங்குத்து உயரம் 70 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் இருந்தால் அவற்றின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன அப்படின்னா, நீளம்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு, இந்த நீளத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், டயகோனலாக டிங்கிற வேல்யூவாக எடுத்துக்கலாம். மற்றபடி உயரம் h1 h2 இருக்குது. ஓகே, அப்போ எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், a = 1/2 × d × h1 + h2 அப்ளை பண்ணலாமா. 1/2 × 20, டியோட வேல்யூ 20ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 7 + 10, இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 10 உள்ள 7 + 10 17, 17 × 10 170. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு நாற்கரம் அப்படிங்கிற போது அவங்க இந்த மாதிரி இல்லை, இதோட நீளங்கிறத இந்த கான்செப்டில் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ரைட். ஆக்சுவலாக டயகோனல் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா உங்கள் நீளம் அப்படின்னே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 63 சென்டிமீட்டர்² பரப்பளவுள்ள ஒரு நாற்கரத்தின் மூளை விட்டம் 7 சென்டிமீட்டர். மேலும் எதிர் உச்சியிலிருந்து அம்மூளை விட்டத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடுகளின் நீளங்கள். இந்த மாதிரி குத்துக்கோடு நீளம்னா ஹச்சோட வேல்யூ தான். ஒன்று 5 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க, இன்னொன்று எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸோட வேல்யூ தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ எப்பயும் போல் ஃபார்முலா என்ன, 1/2 × d × h1 + h2. ஓகேவா, 1/2 டியோட வேல்யூ 7, பரப்போட வேல்யூ 63 கொடுத்துட்டாங்கல்ல, ரைட். ஓகே, இப்போ ஒரு ஹைட்டோட வேல்யூ 5, இன்னொரு வேல்யூ எக்ஸ். இப்போ எப்படி சிம்பிளை பண்ணலாம், 1 7 9 7 63. இப்போ 9 × 2, இந்த 2 இந்த சைடு மல்டிபிளாக வருமா, 9 × 2 18. ஓகேவா, 18. இங்கே 5 + x தான் அந்த சைடு இருக்குது. அப்போ 5 என்ன ஆகும், அந்த சைடு மைனஸில் வரும். 18 - 5 13. அப்போ எக்ஸோட வேல்யூ 13. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். ஆனால் ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு நாற்கரத்தின் கோணங்கள், அதாவது ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க, 2:3 5:8 இந்த வீதத்தில் அமைந்துள்ள எனில் ஆங்கிள் டியோட மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 4 கோணங்கள் இருந்தாலுமே கூட அது எல்லாத்தோட மொத்த கூடுதல் 360 டிகிரி. இந்த பாயிண்ட்டு தான். ஓகேவா, அப்போது ஏவாக இருக்கட்டும், பியாக இருக்கட்டும், அடுத்து சி டி, இது எல்லாத்தோட கூடுதலும் 360 டிகிரி. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். இப்போ 4 வேலையும் ரேஷியோவில் கொடுத்துட்டாங்களே, அப்போ முதல் 2x, மூணாவது பியோட வேல்யூ 3x, சியோட வேல்யூ 5x ப்ளஸ் டியோட வேல்யூ 8x. இதோட கூடுதல் தான் 360. இதில் எக்ஸெல்லாம் கூட்டுங்க. எக்ஸெல்லாம் கூட்டோம்னா 18 18xோட வேல்யூ தான் 360. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 1.18 2 18 36. அப்போ 20 டிகிரிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, அவங்க டி தானே கேட்டிருக்காங்க. ஸோ டி அப்படிங்கிற போது 8x மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 8 × 20 160. 160 டிகிரி தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சாய்வு நாற்கரத்தின் பரப்பளவு 1440 மீட்டர். 2 இணைக்கோடுகளுக்கு இடையே உள்ள செங்குத்து கோட்டின் உயரம் 24 மீட்டர். 2 இணைக்கோடுகளின் விகிதம் 5:3 எனில் பெரிய இணைக்கோட்டின் நீளமானது. இதான் வந்து இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
இப்போது இங்கேயும் வந்துட்டு 2 வேல்யூ, அதாவது இணைக்கோடுகள் நீளம் அப்படின்னா H1 H2 இதோட ரேஷியோ தான் இங்கே 5:3ன்னு கொடுத்துட்டாங்க. 5:3ன்னு கொடுத்துட்டாங்க. உயரம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது செங்குத்து கோட்டின் உயரம் 24 மீட்டர். ஸோ இதில் தமிழில் நீங்கள் பார்க்கும்போது சார் செங்குத்து கோட்டின் உயரம்னு இங்கே கொடுத்துருக்காங்களா சார் அப்படின்னா நம்ம இது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இங்கிலீஷில் கொஸ்டினை கவனிங்க. அதாவது ட்ரபீசியம் அதோட ஏரியா இங்கே கொடுத்துட்டாங்க 1440. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு பிட்வீன் பேரல் சைடுங்கிறது 24 மீட்டர். அப்போது ஒரு நாற்கரத்தில் இந்த மாதிரி நாற்கரை இருக்குது அப்படின்னா இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது பேரலல் சைடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த வேல்யூக்கு அப்படியே பேரலாக தான் இந்த வேல்யூ இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ரேஷியோவை H1 H2ன்னு எடுத்துகிட்டு இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை Dன்னு எடுத்துருக்கோம். புரிஞ்சுங்களா? அப்போ இதில் D வேல்யூ 24, மித்த வேல்யூ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போயும் போல் ஃபார்முலா என்ன, 1/2 × D × H1 + H2. ஏவோட வேல்யூ 1440, 1/2 × டியோட வேல்யூ 24, H1 வேல்யூ 5x + 3x. இப்படி தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 5x 3x இதுதான் வந்து ரேஷியோ. இப்போ இங்கே எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த 2 இங்கே 12ன்னு வரும். அப்போ 12 × 12 தான் 144. அப்போ இங்கே 120ன்னு வருமா? ஓகே, அந்த 0 அப்படியே நம்ம சேர்த்துற வேண்டியதான். இதையும் நான் அடித்து கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ 5x + 3x 8xன்னு வருமா? 8xோட வேல்யூ தான் 120 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள், 1 8 8, 12ல் 1 8 இருக்குது, பேலன்ஸ் 4. அப்போது 5 8 40. எக்ஸோட வேல்யூ 15ன்ட்டு நம்ம எக்ஸோட கண்டுபிடிச்சோம். இப்போ பெரிய வேல்யூ தானே கேட்குறாங்க, டேரெக்டாக 5xலேயே சப்ஸ்டிட் பண்ணால் போதும். 15 × 5 என்ன, 75. ஸோ 75 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கொடுத்துருக்க டேட்டா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதை பொறுத்து நம்ம கவனமாக டேட்டாஸ் நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் சரிவார்த்தையும் தெரிஞ்சுட்டீங்க, நாற்கரம் ரெண்டுமே தெரிஞ்சாச்சு. ஏன்னா ஃபார்முலாவும் ரெண்டுமே சிமிலராக இருக்க மாதிரி தெரியும். ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிக்கும்போது நல்லா உங்களால் மைண்டில் வச்சுக்க முடியும், கிளியராக முடியும். ஸோ இந்த வீடியோவிலே நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க. ஓகேங்களா?